ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 25/2/2025 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 13ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, திருவோணம், பிரதோஷம், மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:30 கும்ப லக்னம், இருப்பு 2 நாழிகை 51 வினாடிகள். கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 11:09 வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:11 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று காலை 6:16 மணி வரை வியத்திபாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இன்று காலை 11:09 வரை தைத்துளம், அதன் பின்பு இரவு 10:44 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:29 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:11 மணி வரை மிருகசீரிடம், அதன் பின்பு திருவாதிரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பா முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய உடன்பிறப்புக்காரர்கள் செவ்வாய் பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். அடுத்தபடியா திருவோணம். திருவோணம் அப்படின்னாலே பெருமாள். சிரவண விரதம். நிறைய பேர் சிரவண விரதம் இருப்பா. அந்த மாதிரி இன்னைக்கு சிரவண விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பெருமாளோட அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதனால இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேஷிட்டு வாங்க துளசி மாலை கொண்டு. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியா பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்னாலே சொல்லவே வேண்டாம், ரொம்ப அற்புதம். என்னன்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. முதல்ல நந்தீஸ்வரர் காதுல போய் எல்லாரும் நிறைய பேர் கட்டி பிடிச்சிட்டு சொல்லுவா. அதெல்லாம் சொல்ல வேண்டாம். கிட்டக்கு போய் நின்று உங்களோட பிரார்த்தனையை சொன்னேன், உங்களோட கஷ்டங்களை சொன்னேன், உங்களோட குறைகளை சொன்னால் போறோம். நந்தீஸ்வரர் கேட்டா போறோம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவா கேட்க வேண்டாம். சரியா? ஏன்னா யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா நந்தீஸ்வரர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் அப்படியே சிவபெருமான்கிட்ட சேர்த்துருவார் ஒரு செகண்ட்ல. அப்ப சிவபெருமான் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதுவும் பார்வதி பரமேஸ்வரா சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால இன்னைக்கு சேர்ந்துதான் இருப்பார். பிரதோஷங்கிறது பெரிய விசேஷம். கரெக்டா? அதனால அன்னைக்கு காப்பரிசி கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பிரசாதம்னு கொடுப்பா, கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதுசா வேலை தேடுற குழந்தைகள் இந்த போய் காப்பரிசி வாங்கி சாப்பிடுவாங்க, நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் குறையும். உங்களுக்கு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, சம்பள வேலை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த காப்பரிசி சாப்பிடறதுலே கிடைக்கும். அவ்வளவு விசேஷம் நந்தீஸ்வரருக்கு கிடைக்கிறது. சரியா? அதே மாதிரி வில்வம் வாங்கி கொடுங்க. சிவபெருமானுக்கு வில்வம் வாங்கி கொடுங்க. அற்புதமான ஒரு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்தபடியா இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நெய் தீபமாவது போட்டு வாங்கோ. பிரதோஷத்துக்கு ஒரு நெய் தீபம் பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் சூரியன், புதன் மற்றும் சனி, மீன ராசியில் ராகு மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி
ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் பரபரப்பாக காணப்படுவீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வீர்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சற்று ஓய்வெடுக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித தைரியம் குடிகொள்ளும். இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிப்பதால் எல்லா வேலைகளையும் அருமையாக செய்து முடித்து கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு புத்துணர்ச்சியான செய்தி ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். வெற்றிகள் குவியும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் எல்லா பாக்கியங்களையும் அனுபவிக்கப் போகிறீர்கள். கொடுத்த கடன்கள் அருமையாக வசூலாகி பரவசப்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக செல்லும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவுகளின் மூலம் நன்மைகள் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பாக்கியங்கள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் அஷ்டம ராசியில் சந்திரன் உலா வருகிறார். அதாவது சந்திராஷ்டமம் இருப்பதால் மனதில் சிற்சில நேரம் குழப்பங்கள் குடிகொள்ளும். கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து மோதல்கள் உண்டாகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கவனம் அவசியம். கூட்டாளிகளை கலந்து ஆலோசிப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது உங்களுக்கு எரிச்சலை தரும். முன்கோபம் அதிகரிக்கும் என்பதால் கவனம் அவசியம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீணலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் குழப்பம் வந்து மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் கவனமாக இருப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்கள். வெற்றிகள் குவியும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் களத்திரஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் சந்தோஷமான சூழ்நிலைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். விருந்து மற்றும் கேளிக்கைகளுக்காக வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். பொருளாதார முன்னேற்றம் கண்கூடாக இருப்பதால் வருமானம் உயர்ந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் சுபிக்ஷகரமாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்ந்து மனதை மகிழ்விக்கும்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷ செய்தி வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் பகிருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோக முன்னேற்றம் கண்கூடாக தெரிய வரும். கொடுத்த கடன்கள் அருமையாக வசூலாகி பரவசப்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் தித்திப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறுவதால் சந்தோஷமாக காணப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் எழும். பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் குவியும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் வைத்ததுதான் சட்டம். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். பிள்ளைகளின் மூலம் நன்மைகள் உண்டாகும். உடன் பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளின் மூலம் நன்மைகள் நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சுகஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் உடல் நிலையில் சற்று கவனம் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் பணியிட மாற்றம் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு உயரப் பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் சந்தோஷமான சூழ்நிலைகள் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டு வசிக்கும் அன்பர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், வெற்றிகள் குவியும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் சகாயஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் எதிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எல்லா காரியங்களையும் அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளை சந்தோஷப்படுத்துவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள்.
உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலம் அதிகம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நன்மைகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு சந்தோஷப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து ஹயக்ரீவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனக்குழப்பம் அகன்று சந்தோஷ செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அது அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் சுபிட்சகரமாக நடக்கும். கடையை வேறு இடத்திற்கு விரிவுபடுத்தலாமா என்ற எண்ணம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதிய மனை, புதிய வீடு வாங்கும் எண்ணம் உண்டாகும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத தனவரவு வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் புல்லரிக்க வைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு மனம் மகிழ்ந்து போவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷ செய்தி காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலைகள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் தொலைபேசி மூலம் தொல்லைகள் தருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபடுவார்கள். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கடும் எச்சரிக்கை வேண்டும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை தயவு செய்து ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீணலைச்சல் உறுதியாகும். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித சோர்வு அசதி வந்து மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக வெற்றிகள் குவியும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் அயன சயன ஸ்தானமாகிய விரயஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் செலவுகள் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும். ஒரு செலவை சரிகட்டுவதற்கு மறு செலவு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு உயரப் பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வதற்கு கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். புதிய ஒப்பந்தங்களில் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகன பழுதுகளால் செலவுகள் உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறுவதால் சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு சிலாகித்து போவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் பயண வாய்ப்புகள் மேம்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து
குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள், வெற்றிகள் குவியும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் லாபஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் உதவி கேட்டு வருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் அருமையாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் அபிவிருத்திக்காக நீங்கள் கேட்டிருந்த கடனுதவிகள் கைக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள், சிறந்து விளங்குவார்கள், அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம்தான். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் அருமையாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுபிட்சங்கள் உண்டாகும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.